இந்த பெரிய ஆளுகளை பொதுவாக வம்புல மாட்டி விடுறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பான். அன்னைக்கு இந்த பக்கம் ஷியாக்களும் இருக்காங்க, இந்த பக்கம் சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்களும் இருக்காங்க. இவர் ஷியா இல்லை, இப்னு ஜவுசி சுன்னத்துல் ஜமாத் தான். ஆனால் ஷியாக்களும் இவருடைய பயானுக்கெல்லாம் வருவானுங்க. எங்கேயாவது இவரை சிக்க வச்சு முத்திர குத்தலான்னு பார்க்குறானுங்க. இவர் ஷியா தான் அல்லது இவர் சுன்ன ஜமாத்து, இவருக்கு ஷியாக்களுக்கு பிடிக்காது. ஒரு ஃபித்னாவை கலப்பி ஒன்று உண்டு. சபையில் பயான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆள் எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு யார் சிறந்தவர்கள், அபூபக்கரா அலியா ரதியல்லாஹு அன்ஹு அப்படின்னு கேட்குறார். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அலி ரதியல்லாஹு அன்ஹு. நல்லா கவனிக்கணும், சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க ரசூலுல்லாவுக்கு அப்புறம் சஹாபாக்கள்ல முதலிடம் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. இதுதான் அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய மதுஹப். ஷியாக்களுடைய மதுஹப் என்னன்னா ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் அலி ரதியல்லாஹு அன்ஹு தான். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஏத்துக்க மாட்டாங்கிறது மட்டுமல்ல, திட்டுவானுங்க ஷியாக்கள். இப்போ இவர்கிட்ட போட்டு வாங்குவோம், சிக்க வச்சிருவோம்னு நினைச்சாலும் நம்ம தெரியல. இருந்தாலும் எந்திரிச்சு யார் சிறந்தவர்கள், அபூபக்கரா அலியா அப்படின்னு. இவர் பார்த்தாரு, இவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு நம்மள்ட்ட கேட்குற மாதிரி இருக்கு. தம்பி உட்காருப்பான்னார். உட்காந்துட்டான். அந்த உட்காந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப எந்திரிச்சிட்டார். ஐயுமா அஃதல் அபூபக்கரா அலி, யார் சிறந்தது, அபூபக்கரா அலியான்னு ரெண்டாவது எந்திரிச்சார். திரும்பவும் உட்கார வச்சாங்க. உட்காருப்பா அப்படின்னாங்க. 3 இடம் உட்கார வச்சாங்க. 4வது தடவை அந்தாலும் எந்திரிச்சு. அந்தாலும் விடுற மாதிரி இல்லை, ஒரு பதிலை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ கொஞ்சம் வேகப்பட்டு சொன்னாங்க, அந்த அஃதலு அலா குல்லி அஹதி, எல்லாத்த விட நீ தான் சிறந்தவன். அபூபக்கர் அலி அவங்க இவங்க அதெல்லாம் வேணாம், எல்லாத்த விட நீ தான் சிறந்தவன், தயவு செய்து இப்போ உட்காரு அப்படின்ட்டு அவனை உட்கார வச்சுட்டாங்க. இக்கட்டான நேரத்தில் எங்கேயாவது யாராவது இவரை வந்து சரிச்சரணும்னு முடிவு பண்ணா சமயோசிதமா பதில் சொல்லுவார். இவர் சொன்ன ஃபேமஸான ஒரு பதில் இருக்கு. ஷியாக்கள் ஓரளவு இப்னு ஜௌசியினுடைய கடைசி காலத்துல ஷியாக்கள் கை ஓங்குது. நாம் அடுத்தடுத்த வரலாறுல சொல்லுவோம், கவர்மெண்ட்டே ஷியாக்கள் கையில வருது. இப்போ அது மாதிரி ஷியாக்கள் வெளிப்படுற நேரத்துல வந்து வேணும்ட்டு இவரை சிக்க வைக்கிறதுக்கோ ஜெயிலில் அனுப்புறதுக்கோ திரும்ப அதே கேள்வியை கேட்டாங்க. யாரு சிறந்தவங்க, ஐயுஹுமா அஃதல் அபூபக்கர் அம் அலி, நீங்க யாராவது ஒருத்தரை பதில சொல்லி ஆகணும்னு கேட்டாங்க. என்ன ஒரு அழகான சமயோசிதமான ஒரு பதில் தெரியுமா? அஃதலுஹுமா மன் கானத் பின்தஹு இன்தஹு தஹ்தஹு. இந்த 2 பேத்துல யாரு சிறந்தவங்கன்னா, பேர் சொல்லாம இவருடைய மகள் அவருக்கு கீழே இருக்கிறது அப்படின்ட்டாங்க. இவருடைய மகள் அவருக்கு கீழே இருக்கிறது. இந்த பதில் அபூபக்கருக்கும் பொருந்தும், அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் பொருந்தும். அவருடைய மகள் இவருக்கு கீழே, அவர் இவர்னே முடிச்சிட்டாங்க. அபூபக்கர்னு பேர் சொல்ல, அலினும் பேர் சொல்ல. அவருடைய மகள் அவருக்கு கீழே அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுக்கு கீழே இருக்கிறதுனால சிறந்தவங்க யாரு அப்படின்னா அபூபக்கர்னு எடுத்துக்கலாம். அல்லது அவருடைய மகள் அவருக்கு கீழே அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கீழே இருக்கிறதுனால இவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதுன்னு ஏத்துக்கலாம். இதுல என்னன்னா, கேள்வி கேட்டனே இவர் 2 பேத்துக்கு பொதுவா இப்படி சொல்லிட்டு போயிட்டார். அஃதலுஹுமா மன் கானத் பின்தஹு தஹ்தஹு அப்படின்ட்டு போயிட்டார். 2 பேரும் சந்தோஷத்துல குதிக்கிறான். நம்மளைத்தான் சொன்னாரு, இவர் நம்மளைத்தான் சொன்னாரு. ஷியாக்கள் சொல்லிக்கிறான், நம்மளைத்தான் சொன்னாரு. ஏன்னா என்ன சொன்னாரு கவனிச்சு இல்ல, மகா அவர்கிட்ட இருக்குதான் அப்படின்றார். மகா அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? பாத்திமா அலிக்கு கீழே இருக்காங்க, எனவே அலிதான் சிறந்தவர்கள். இவங்களும் சந்தோஷமா போனாங்க. என்ன காரணம்னா அவருடைய மகள் அவருக்கு கீழே என்ன அர்த்தம்? அபூபக்கருடைய மகள் தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இது வந்து 2 பேர்த்தையும் திருப்திப்படுத்துற மாதிரி பேசுற பதில். இது அவ்வளவு சீக்கிரம் வந்து வராது. எங்கேயாவது நம்ம பார்ட்டியில் 2ல எதையாவது ஒன்றை கேட்டு சிக்கிடுவோம். ஒன்று இதை சொல்லி அவன்கிட்ட மாட்டிக்குவோம், அல்லது அதை சொல்லி இவன்கிட்ட மாட்டிக்குவோம். ஆனால் இந்த மாதிரி சமயோசித புத்தி அல்லாம இப்னு ஜௌசி, அது எவ்வளவு பெரிய சபையில இருந்தாலும் சரி அற்புதமா கேட்டுருவாங்க.